நம்மை பரிசுத்தமாக்க அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். He is waiting to make us holy. ஐயோ, நான் நல்லவன் அல்ல, You may say, I am not a good நான் person. நல்லவள் அல்ல, I am not a good person. என் ஜெபத்தை தேவன் கேட்பாரோ நான் அறியேன். Oh, I do not know whether God will listen to my அந்த prayer. பேச்சுக்கே இடமில்லை. There is no thought of that. நம்மை பரிசுத்தமாக்க ஒரு நொடியில் பரிசுத்தமாக மாற்ற தேவன் காத்திருக்கிறார். And the Lord is waiting to change our unholiness and give us a holy life even today. வேறொரு காரியத்திற்காக அவர் காத்திருக்கிறாராம். He is waiting for yet another thing. யாத்ராம் 15:26 பாருங்க. Exodus chapter 15 and verse அங்கே 26. வேதம் சொல்கிறது, Bible says, நானே உனக்கு பரிகாரியாகிய கர்த்தர், I am the Lord who heals you. நான் உன்னை குணப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறேன். I am the Lord. I am the one who heals you. டேல் கார்னகி எழுதிய ஒரு புத்தகத்தில் இதை நான் வாசித்தேன். I read this in a book written by Dale Carnegie. மத்திய ஆப்பிரிக்காவில் இப்படி ஒரு பழக்கம் உண்டாம். Central Africa, this is a kind of tradition. வாலிபன் ஒருவனுக்கு ஒரு பெண்ணை மணவாட்டியாக நியமித்தால் அதன் பிறகு அவன் ஒரு கடினமான பாதையில் போக வேண்டும். If a young girl is appointed to marry a young man, this young man has to go through an ordeal. அந்த ஊரே கூடி வரும். The whole village would assemble. ஒரு பக்கம் அந்த பெண்ணும் அவளுடைய பெற்றோரும் உற்றாரும் இருப்பார். On one side, the girl along with her parents will be sitting. மற்றொரு பக்கம் அந்த குடிகளின் தலைவன் வருவான். On the other side, the chieftain of this tribal community would come. நடுவில் இந்த வாலிபன் எழுந்து நிற்பான். And this young man would stand in the midst. அந்த தலைவன் சொல்கிறபடி ஒரு குறிப்பிட்ட எண்ணின் படி 40, 50 என்று அவனை வாரினால் அடிக்க சொல்வான். And this chieftain would ask a man to come and whip this man, say 40 or 50 times. பயங்கரமாய் அடிப்பார். And they would whip him ruthlessly. ரத்தம் பீறிட்டு வரும். And blood would come out. ஆனால் கீழே 3 முதியவர்கள் உட்கார்ந்து அவன் கால்களையே பார்த்து கொண்டிருப்பார். And 3 elderly people would sit and watch his feet. எவ்வளவு அடித்தாலும் சரி, அவனுடைய பாதங்களை அவன் நகர்த்தவே கூடாது. Whatever the number of stripes in his feet, he should not move even an inch. அப்படி இருந்தால் தான் அவனுக்கு அந்த பெண்ணோடு திருமணம் செய்ய அனுமதி கொடுப்பார். Only then they would give the permission to get married to that young girl. நாட்கள் பல செல்லும் அந்த தழும்புகள் எல்லாம் ஆறுவதற்கு. Oh, many days would go to get these wounds healed. அந்த பெண் அவனை கணவனாக அடையும் பொழுது என்ன சொல்வாள்? When the girl takes him as her husband, what would she say? எனக்காக எவ்வளவு அடி வாங்கினீர்கள், How many stripes you endured to take me as எவ்வளவு your wife? ரத்தம் உங்கள் உடலில் இருந்து பாய்ந்து சென்றது. How much of blood came out of your body? அருள்நாதர் இயேசுவை பாருங்க. Just look at the Lord Jesus. இயேசு 53:5 பாருங்க. Isaiah 53 verse 5 says, வேதம் சொல்கிறது, Bible says, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், for our iniquities he was wounded, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், for our transgression he was bruised. எத்தனை பரவசம் நமக்கு. Oh, how much we should be happy. வேதம் சொல்கிறது, Bible says, ஏசாயா 53:4, Isaiah 53 and verse 4, ஐசாயா 53:4, Isaiah 53 and verse 4, வேதம் சொல்கிறது, Bible says, அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், surely he has borne our griefs and carried away our sorrows. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்று மத்தேயு 8:17 கூறுகின்றார். Matthew 8:17 says, he himself has carried away our weakness and bore our sicknesses on his body. கலாத்தியர் 3:13 சொல்கிறது, Galatians 3 and verse 13 says, அவர் தாமே நம்முடைய சாபங்கள் அத்தனையும் சுமந்து he கொண்டார். himself bore all our curses. ஏசாயா 53:5 சொல்கிறது, Isaiah 53 and verse 5 says, 1 பேதுரு 2:24 சொல்கிறது, 1 Peter 2 and verse 24 also says, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம், with his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். By his stripes we are healed. எத்தனை மகிழ்ச்சி. What a joy. சங்கீதம் 147:3 சொல்லுகிறது, Psalm 147 and verse 3 says, உடைந்த நம்முடைய இருதயம் குணமாகிறது. and he binds our broken heart. ஜெரேமியா 3:22 சொல்லுகிறது, Jeremiah 3 and verse 22 says, நம்முடைய சீர்கேடுகளை நம்முடைய பின்மாற்றங்களை குணமாக்குகிறார். and he heals our backslidings. அவர் வாங்கின அடியினால் நாம் குணமாகிறோம். Because of all the stripes he received upon his body, என்று we are healed. ஒருவராவது கவலைப்படக்கூடாது. So no one should be sorrowful. நான் எப்படி
ஜெபம் பண்ண போகிறேன். How can I pray? எனக்கு உபவாசம் பண்ண தெரியாது. I do not know to fast. என் நோய் இன்று தீருமா? Oh, will God know my என் sicknesses? பாரம் இன்று தீருமா? Today will my grief go? ஒரு காரியத்தை சொல்கிறேன், கவனியுங்கள். Listen carefully what I say. The Passion of Christ என்று ஒரு படத்தை எடுத்தார்கள். There was a film produced as Passion of Christ. இயேசு கிறிஸ்துவின் கடைசி 12 மணி நேரத்தை அது சித்தரித்து காட்டியது. It depicts the last 12 hours in the life of Jesus. அதில் கிறிஸ்துவாக நடித்த ஒரு வாலிபனுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. Oh, there was a young man who acted as Christ, but he never had any connection with the Lord. அவன் ஒரு நடிகன், அவ்வளவுதான். He was just an actor. அவனை நைய புடைத்தார்கள். Oh, they whipped him. இயேசு கிறிஸ்துவை எப்படி அடித்தார்களோ அதே போல வாரினால் In அடித்தார். the same way how they whipped Jesus, this man was whipped. இயேசு கிறிஸ்துவை அடித்த வாரின் நுனியில் 9 கொக்கிகள் இருக்கும். Oh, there will be 9 small stripes at the end of the whip. குண்டு இரும்புகள் இருக்கும். Small iron pieces. அவைகள் போய் அவருடைய முதுகில் உள்ள சதையை கிழித்து அவருக்கு வேதனையை உண்டு பண்ணும். These 9 iron pieces would go into the body of Jesus and would pluck the skin out. அதே விதமாக இந்த வாலிபன் நடித்த வாலிபனுக்கும் அடி கொடுக்கப்பட்டது. So in the same way the people whipped this young man who acted as Jesus. ஆனால் அவனுடைய உடைக்குள்ளே ஒரு மர பலகையை வளைத்து கட்டியிருந்தார். But you know how they did? They put a wooden plank inside so that the beatings would not touch his body. ஒரு நாள் One day, படம் எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது as they were producing the film, இந்த மரத்தையும் தாண்டி 2 அடிகள் முதுகில் விழுந்து விட்டன. 2 stripes went deep inside beyond this plate and it struck his body. அவனால் தாங்கவே He முடியல. could not bear. எனக்கு என்ன சம்பவித்தது? What happened to me? ஏன் இந்த அடி? Why these என்று beatings? உட்கார்ந்து அழுதான், கதறினான், வலி தாங்க முடியாமல். He sat down and cried without bearing the pain. அப்பொழுது ஆவியானவர் அவன் உள்ளத்தில் பேசினார். That time only the Spirit of God spoke to என் him. மகனே, My son, 2 அடியை உன்னால் தாங்க முடியவில்லை. you are unable to bear just 2 stripes. இயேசு கிறிஸ்து எத்தனை அடிகளை பொறுமையோடு சகித்தார். Do you know how many stripes Jesus received? இயேசு 53:7 சொல்கிறது, Isaiah 53 and verse 7. வாய் திறவாத ஆட்டை போல அவர் இருந்தாராம் அடிக்கப்படும் பொழுது. He, like a lamb, he received every beating. சத்தியத்தை உணர்ந்தார். Then only they realized the truth. தன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்தார். And he committed his life to Jesus. எனக்கு அன்பானவர்களே, Oh my beloved, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. let not your hearts be troubled. எவ்வளவு பாடுகள் உங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்லை. Oh, whatsoever your burden be, எவ்வளவு நோய்கள் இருந்தாலும் whatever பரவாயில்லை. be the sicknesses you may have, அதை உணர்ந்த ஒருவர் நமது மத்தியிலே நின்று கொண்டு இருக்கிறார். there is someone who has gone through all these pains. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக போகிறோம். Today, only through his stripes we are going to be healed. உங்கள் இருதயம் Let not கலங்காதிருப்பதாக. your hearts be troubled. நம்முடைய ஜெபத்தினால் அல்ல, Not because of our நம்முடைய prayers, கூக்குரலினால் அல்ல, not because of we shout, நம்முடைய உபவாசத்தினால் அல்ல, not because of our fastings, தேவாதி தேவன் இந்த பாடுகளை அனுபவித்ததினால் நமக்கு இந்த மீட்பு உண்டு. because the God of gods went through this path, there is a deliverance. எனவே சந்தோஷமாயிருங்க. Therefore rejoice.